சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டண விகிதம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் மின்சார வாரியம் விண்ணப்பித்துள்ள மனு மீதான கருத்து கேட்டு முடிந்ததை அடுத்து புதிய கட்டணத்தை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் நிருபர்களை சந்தித்த அதன் சேர்மன் கபிலன், வீடுகளில் 600 யூனிட்டுகளுக்கு கீழ் பயன்படுத்துபவர்களுக்கு மின் கட்டணத்தில் மாற்றமில்லை என்றும், அதற்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹1 அதிகரித்து ₹5.75 வசூலிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹4.40 ₹4.80 சினிமா தியேட்டர்களுக்கு ₹4.40 ₹5.50 குடிசை மற்றும் சிறுரக தொழிற்சாலைகளுக்கு 1800 யூனிட்டுக்கு பழைய கட்டணமும், அதற்கு மேல் பயன்படுத்துவோருக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹3.80 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களுக்கு ₹5 மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு மின் உபயோகக்காரர்கள் 600 யூனிட்டுக்கு 2 மாசத்துக்கு இருக்கிறவங்க, அதாவது மாசத்துக்கு 300 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கு, பவர் லூம் கன்சியூமர்ஸ்க்கு, ஹேண்ட்லூம் கன்சியூமர்ஸ், பிற பொது வழிபாட்டு இடங்கள், பிற அக்ரிகல்ச்சர் கன்சியூமர்ஸ், இவங்களுக்கெல்லாம் மின் உயர்வு இல்லை. கமர்ஷியல் கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெச்டி கேட்டகரியில் அவங்களுக்கு 80 பைசா ஒரு யூனிட்டுக்கு கூட வரும். எல்டி கேட்டகரியில் 70 பைசா கூட வருது அவங்களுக்கு. சினிமா தியேட்டர் ஹெச்டி கேட்டகரியில் ₹1 கூட வரும். எல்டி கேட்டகரியில் அவங்களுக்கு ₹1.10 கூட வரும். கமர்ஷியல் கன்சியூமர்ஸில் எல்டி கேட்டகரியில் 200 யூனிட்டுக்கு குறையா இருக்கவங்களுக்கு உயர்வு இல்லை, மின் உயர்வு இல்லை. சிறிய கடை, பெட்டி கடை வச்சுருக்கிறவன், அது இங்கிலீஷில் பெட்டி ஷாப் கீப்பர்ஸ்னு போட்டிருக்கு, பெட்டி கடை வச்சுருக்கவனுக்கும் ஒரு மாதத்துக்கு 50 யூனிட், அதாவது 2 மாதத்துக்கு 100 யூனிட் குறையா இருந்தால் அவங்களுக்கு புதுசாக ஒரு போட்டிருக்கோம், ₹1 இருக்கிறத விட ₹1 குறையா வரும் அவங்களுக்கு. மேலும் 100 யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் சிறுகடை வியாபாரிகளுக்கு மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹1 குறைக்கப்படுவதாகவும் கபிலன் அப்போது தெரிவித்தார். இந்த அறிவிப்பின் மூலம் 1,53,00,000 பேர் பயனடைவர் என்றும், மேலும் 3% மக்கள் தான் இதன் மூலம் பாதிக்கப்படுவர் என்றும் கூறினார்.